ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செலாம் டிப்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு லைட்டாக இருந்தால் கொஞ்சம் சிம்பிளாக லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் ப்ரெட் ஆம்லேட் மட்டும் செஞ்சுருக்கேன் வித் காஃபி. நானும் ஹப்பியுமே ஆளுக்கு ஒரு 2 பீஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு காஃபி குடித்தாச்சு. ஹப்பியுமே வந்து இன்றைக்கி லைட்டான இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சம்டைம் மார்னிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் இருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே டக்குன்னு ஒரு ப்ரெட் ஆம்லேட்டோ இல்லை ப்ரெட் டோஸ்ட்டோ ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு பால் இல்லை காஃபி அதோடு சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து டக்குன்னு முடிக்கலாம். இதுவே வீட் ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கும்போது வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே சீஸ் அண்ட் கெச்சப் எல்லாமே வச்சுருந்ததுனால சீஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். Few moments later. இதோட ஸ்ட்ரைட்டாக வந்து நான் லஞ்சுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து ரைஸ் கலைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே என்னோடய செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மணி பிளான்ட்ஸ்க்கு வந்து இந்த ரைஸ் கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அது துவரம்பருப்பு கழுவுன தண்ணி அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றினோன்னா நல்லா வந்து வளரும். ஆனால் வந்து இங்கே நான் ஹோல் போட்டிருக்கேன், தண்ணி வந்து ட்ரைன் ஆகும். அதனால தாராளமாகவே நான் ஊற்றிருக்கேன். சப்போஸ் ஹோல் இல்லாத ஒரு பாட்டில் நீங்கள் செடி வச்சு வளர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஊற்றினா போதும். இவங்களுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யார் வந்து வீடியோ எடுப்பாங்க, ஸோ எதை வச்சு வீடியோ எடுப்பீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. நிறையா பேருக்கு பேசிக்காக வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ட்ரைபோர்ட் வச்சு தான் வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ட்ரைபோர்ட். உடஞ்சிடுச்சு, ரீசனாக கூட நான் ஒட்டியிருப்பேன். ஸோ இதையே வச்சுட்டு எவ்வளோ நாள் கஷ்டப்படுவேன் அப்படின்ட்டு இதே மாதிரியே ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரைபோர்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஹப்பி. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலி வேறு ஒன்றும் என்கிட்ட இருக்குது, ரொம்ப பெருசும் இருக்குது. அது வந்து கேமரா வைக்கிற மாதிரி கேமரா ஸ்டாண்ட். அதை வச்சு எனக்கு வந்து இந்த டேபிள் மேலாம் வச்சு எடுக்க முடியாது, அப்புறம் கவுண்டர் டாப் மேலே வைக்க முடியாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரைபோர்ட் வாங்கிட்டு நிறைய ஆங்கிள் வச்சு பாருங்கள். உங்களோட கிச்சனுக்கு, உங்களோட கவுண்டர் டாப்புக்கு எங்கெங்கே வச்சு எப்படி எடுத்தால் உங்களோட அடுப்பை வந்து கவர் பண்ண முடியுது, எந்த பாத்திரம் நீங்கள் வச்சு குக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் நீங்களே வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வச்சு எடுத்தால் ஒரு கேமரா வியூ கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணால் தான் வந்து நமக்கு வரும். ஸோ யாராவது வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி வாங்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கேமரா ஸ்டாண்ட் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பழைய ஸ்டாண்ட் வந்து என்னால் சுத்தமாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே. இது வந்து கொஞ்சம் நல்லா இப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இதனால் வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து குக்கிங்க்கு தேவையான தண்ணியை எடுத்து வச்சுட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் முதல்ல எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். என்னோடய ஹபிக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் வந்து பிடிக்கும். அதனால் சரி முள்ளங்கி சாம்பார் போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன லன்ச், என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இங்கே வந்து துவரம்பருப்பு குக்கரில் வேக போட்டுடலான்னு வந்து பார்த்தா 3/4 கப்பு தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பையும் சேர்த்து, துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு சேர்த்து வந்து 1 கப்பாக்கி இங்கே வந்து குக்கரில் வந்து வேக போட்டேன். இது கூட வந்து 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. எப்போதும் சேர்த்துக்கோங்க, பூண்டு வந்து ரொம்ப நல்லது. இந்த கேஸ் அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் வந்து தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி இதிலே நம்ம போட்டுடலாம். குட்டீஸ் உள்ள வீட்டில் வந்து இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்கன்னா அந்த
அதோட காய்கறி எல்லாம் ஒதுங்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட சேர்ந்துடும். இப்போ பெருங்காயத்தூள் அண்ட் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து இதை வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த சைடு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து சுல்லுன்னு ஏதாவது ஒரு சைடிஷ் வேணும். சாம்பார்னாலே அதுக்கு வந்து சோம்பேறின்னு நான் பேர் வச்சுருக்கேன். சோம்பேறி சாம்பாருக்கு சுல்லுன்னு ஒரு சைடிஷ் வேணும் இல்லையா? அதுக்காக என்ன இருக்குதுன்னு ஃப்ரிட்ஜை போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் வந்து பெரிய அளவில் நான்வெஜ் எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த ஹாட் டாக் தான் இருந்துச்சு. ஓகே, இதை நம்ம சிக்கன் மாதிரி பரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் எப்படி பரட்டுவோமோ அதே மாதிரியே ப்ராசஸ் தான் இதுக்கு நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அதுக்கிடையில் இங்கே விசில் அடங்கி நம்மளோட பருப்பு வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ப்ராசஸில் நீங்கள் யார் சாம்பார் வைப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துட்றேன். கேரட், முள்ளங்கி, ஒரு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க. மிச்ச காய்கறி எல்லாமே நம்ம முன்னாடியே பருப்புலேயே சேர்த்துட்டோம் இல்லையா? அதனால் வந்துட்டு இப்போ வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ப்ளைன் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இந்த சைடு வந்து ஹாட் டாக் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கும். ஸோ எதுவுமே இல்லை, நான்வெஜ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா டக்குன்னு இது இருந்துச்சுன்னா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது அப்பப்போ ஷாப்பிங் போகும்போது எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அதுவுமே நல்லா பரட்டி எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிட வேண்டியதான். ஸோ இங்கே வந்து சாம்பாருக்கு ஒரு குட்டிக்கோண்டு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி போட்டிருக்கேன், ஊற போட்டிருக்கேன். ஸோ இங்கே சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் இருக்கிற காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளி கரைச்சி இதில் ஊற்றிடலாம். எங்கள் வீட்டில் ஹப்பிக்கும் ஷஹீம் குட்டிக்கும் பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டு வைக்கிற சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது போட்டு வைக்கிற சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே அவங்களுக்கு பிடிக்கும். பட் முள்ளங்கி சாம்பார்னால் அவங்க ஃபேவரட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்களுக்காகவே வந்து நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் போகும்போது முள்ளங்கியை பார்த்தாக்கா ஸோ வாங்கிட்டு வரணும்னு தோணும். ஸோ இங்கே வந்துட்டு சாம்பார் வந்து புளி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இங்கே நான் தாளிக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம், இது எல்லாமே வந்து நல்ல டைஜஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டு நீங்கள் சாம்பாரில் அதை கொட்டிட்டீங்க அப்படின்னாக்கா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ஈஸி மெத்தடில் சாம்பார் வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹபியும் வந்துட்டாங்க, சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ இதில் வந்துட்டு அடுப்பை துடைக்கிறதுக்காக ஒரு லிக்யூட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த லிக்யூட் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா விம் லிக்யூட் அண்ட் வினிகர் அப்புறம் வாட்டர் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். அதுவுமே வந்து செம்மையாக க்ளீன் பண்ணோம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு கம்பி ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் டவலால் நல்லா இந்த மாதிரி துடைச்சி எடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து நம்ம அடுப்புக்கு கொடுக்குற டீப் க்ளீன். நம்ம வந்து தினமும் தொடச்சி வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நான் எப்பாவது ஒரு முறை தான் இந்த மாதிரி டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸிமம் எது பொங்கி வழிஞ்சாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க, டக்கு டக்குன்னு தொடச்சிருவேன். அதனால் வந்து பெரிய அளவில் ஸ்ட்ரைன் ஆகாது. என்னோடய கிச்சன் வீடியோ, இந்த க்ளீனிங் வீடியோ எல்லாமே பார்த்துட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் கிச்சன் ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து போன வீடியோவில் எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து என்ன தான் ஹேட்டர்ஸோட கமெண்ட் என்ன ஒரு
ஒரு மாதிரி பண்ணாலும் திரும்ப திரும்ப நான் எந்திரிச்சு இல்லை நமக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு திரும்பியும் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக வருது. ஒரு கமெண்டில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ஸோ நீங்கள் லேசியாக இருக்கும்போது எங்களை நினச்சிக்கோங்க, உங்களுக்கு சுறுசுறுப்பு தன்னால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். எல்லோரும் கமெண்ட்டை படிக்கும் போது தான் நான் திரும்பியும் ஆக்டிவாக ஆகி திரும்பியும் வீடியோ போடணும்னு நினைப்பேன். ஹெட்டர்ஸோட கமெண்ட்ஸை தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்களோட கமெண்ட்டில் மெயினில் வச்சுட்டு தான் நான் வந்து திரும்பியும் வந்து வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த அடுப்பில் இருக்கிற அழுக்கை எப்படி நம்ம சுத்தம் பண்ணணுமோ அதே மாதிரி சில ஹேட்டர்ஸோட இந்த கமெண்ட்ஸையுமே வந்து கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஏதோ உலகத்துலேயே வந்து நம்ம தான் இதை புதுசாக பண்ண மாதிரி சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து நம்மகிட்ட கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வருது. ரியலான லைஃப்பில் நிறையா பேருக்கு அக்கம் பக்கத்தில் இருந்து கூட வரும், ஃபேமிலியிலேருந்து வரும். அது நல்லதாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்குவோம். இல்லை அவங்க மனசு மாதிரி அது அழுக்காக இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு, அதாவது அசிங்கமாக இருக்கும் அழுக்கான மனசு, அதனால் வந்து நம்மக்கிட்ட கொட்டினதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் நைட்டுக்கு தேவையான மாவு வந்து எடுத்து வெளில வச்சுருக்கேன். ஆல்ரெடி சாம்பார் வச்சுட்டதுனால இன்றைக்கி 2 in 1 முடிஞ்சிடும். நைட்டுக்குமே சாம்பார் வச்சு இட்லி இல்லை தோசை ஏதாவது ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளோர் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு கையோட வந்து அதையும் தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளாகவே வந்து மோட்டிவான எந்த ஒரு விலாகுமே அப்லோட் பண்ணல. ஸோ இப்படியே கொஞ்சம் ஜாலியாகவே போயிடுச்சு. கொஞ்சம் வீடியோஸுமே வந்து கொஞ்சம் நானுமே கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ரொட்டீன் விலாக்ஸ், மார்னிங் ரொட்டீன் இல்லை ஃபுல் டே ரொட்டீன் விலாக் எல்லாமே வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எப்பவும் போல் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் ரொட்டீன் விலாகில் வந்து எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனை பார்க்கும்போது ஒரு அலாதியான ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தொடப்பம் தான். ஸோ இதையுமே வந்து ஒரு 10 daysக்கு ஒரு முறை நல்லா தண்ணி அடித்து விட்டு வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பெண்கள் அப்படின்னாலே வந்து எல்லா நேரமும் ஏதாவது ஒன்று மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கும். ஸோ இந்த மேட் அழுக்காக இருக்குது, இதை எடுத்து அலசி போட்டுடலாம், ஸோ அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் என்னுடைய லன்ச் ரொட்டீன் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களோட ஒர்க்கெலாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி டே போச்சு. ஈவினிங் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படி உட்காந்துருந்தேன். அப்படி வரும்போதே ஐஸ் வைக்கிற விதமாக ஐஸ்கிரீமோடு வந்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் எதுக்குன்னு கேட்டதுக்கு மதியம் வச்ச முள்ளங்கி சாம்பார் நல்லா இருந்துச்சு, அதுக்கு தான் இது அப்படின்னு சொன்னாங்க. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம். பாய்.